வெல்கம் டு M3M. இப்போ நாம் பார்க்க போகிற வீடியோ ஆன்லைன் மூலிமா சிஎம் செல்லுக்கு வந்து பெட்டிஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்க, அதில் சிஎம் செல் டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க்ல சிஎம் செல்லுன்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. இதில் வந்து உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் நோடல் ஆஃபீஸர் லிஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்களா, உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும். உங்களுடைய ஆஃபீஸருடைய டெஸ்டினேஷன் என்ன, அவருடைய நேமு, அவருடைய கான்டாக்ட் நம்பரு, அடுத்ததாக மெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக ஹோமுக்கு வாங்க. இதில் வந்து பார்த்தீங்களா லாட்ஜ் யுவர் கிரீவன்ஸ்ன்னு இருக்கும், செலக்ட் பண்ணுங்கள். கிரீவன்ஸுங்கிறது வந்து உங்களுடைய குறை. இதில் வந்து பார்த்தீங்களா உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ யூஸராக இருந்தால் நீங்கள் வந்து நியூ யூஸர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ யூஸர் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சரி, நியூ யூஸர் கிளிக் இயருங்கிறத செலக்ட் பண்ணாலும் சரி, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய இன்ஷியல் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுடைய நேமை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுடைய பவுஸ், அதாவது உங்களுடைய ஒய்ஃப் நேமோ இல்லை உங்களுடைய ஃபாதர் நேம் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுடைய அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் இருக்கும், அதை வந்து உங்களுடைய அட்ரஸை வந்து கரெக்டான அட்ரஸை வந்து இதில் என்ட்ரி பண்ணுங்கள். டோர் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்ட்ரீட் நேமை என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்ததாக நேம் ஆஃப் லொக்கேஷன் வந்து நீங்கள் இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இங்கே அப்படி பிளாங்காக கூட விட்டுறலாம். அடுத்தது ஸ்டேட் வந்து ஆல்ரெடி தமிழ்நாடுன்னு இருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது உங்களுடைய தாலுக்கா என்னவோ அந்த தாலுக்காவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ரெவன்யூ வில்லேஜ் என்னவோ அடுத்ததாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது உங்களுடைய பின்கோடு கேட்கும், உங்களுடைய பின்கோடு வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கடுத்ததாக உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணுங்கள். நீங்கள் வந்து மொபைல் நம்பர் வந்து கம்பல்சரி கிடையாது, இருந்தாலும் உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஏன்னா மொபைல் நம்பர் மூலிமா உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். அடுத்ததாக உங்களுடைய மெயில் ஐடி வந்து என்ட்ரி கொடுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்களா உங்களுடைய லாகின் ஐடி, ஆட்டோமேட்டிக்காக அதில் லாகின்ல வந்துடும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்களா கேப்சா கோடை வந்து என்ட்ரி பண்ணுங்கள். கேப்சா கோடை என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்களா உங்களுடைய மெயில் ஐடி அண்டு பாஸ்வேர்டு இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பாஸ்வேர்டு வந்து இப்போ நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு லாகினை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய லாகின் ஐடி, அதாவது உங்கள் மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்வேர்டு காப்பி பண்ணிங்கல்ல, அதை பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்களா உங்களுடைய கேப்சா நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்களா நம்மளுது லாகின் ஆயிடுச்சு. இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் அப்டேட் ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்களா பாஸ்வேர்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்கும், அந்த பாஸ்வேர்டை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய கரண்ட் பாஸ்வேர்டு, அடுத்தது உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக லாகின் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் ஐடி என்ட்ரி பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுடைய பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது கேப்சா கோடை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்களா லாட்ஜ் யுவர் கிரீவன்ஸ்ன்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இது மூலிமா தான் நீங்கள் வந்து இப்போ பெட்டிஷன் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபாதர் நேமு, உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, உங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, இமெயில் ஐடி எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும் மேலே. அடுத்ததாக உங்களுடைய கிரீவன்ஸ் கேட்டகரி என்னன்னு கேட்கும், நீங்கள் வந்து உங்களுடைய கிரீவன்ஸ் கேட்டகரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்களா உங்களுடைய மனக்குறையை இதில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் கேப்சா கோடை வந்து என்ட்ரி பண்ணுங்கள். கீழே வந்து சப்மிட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்களா உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து இதில் வந்திருக்கும், இதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுடைய பெட்டிஷன் டீட்டெயிலு. இப்போ வந்து வியூ அக்னாலஜ்மெண்ட்டுன்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். மேலே வந்து பார்த்தீங்களா உங்களுடைய பெட்டிஷன் நம்பரு, பெட்டிஷன் டேட்டு, நேமு, உங்களுடைய ஃபாதர் நேமு, அட்ரஸ்ஸு, அடுத்தது வந்து பார்த்தீங்களா உங்களுடைய கிரீவன்ஸ் கேட்டகரி, அடுத்தது உங்களுடைய கிரீவன்ஸ், அதாவது உங்களுடைய குறை. ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ட்ராக் யுவர் கிரீவன்ஸ்ன்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்களா எனக்கு வந்து அண்டர் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்களா இப்போ நான் அப்ளை பண்ண பெட்டிஷன் வந்து இருக்குது. இந்த பெட்டிஷன் வந்து அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது ட்ராக் யுவர் கிரீவன்ஸில் போயிட்டு செலக்ட் பண்ணி உங்களுடைய பெட்டிஷன் நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஷோ ஆகும். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அக்செப்டடோ ஆர் ரிஜெக்டில் இது வந்துடும். இது மூலிமா உங்களுடைய ப்ராப்ளம் வந்து ஈஸியாக வந்து சால்வ் ஆகும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர்